Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நம் தேசம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை, இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்துக்கு செய்ததான நன்மைகளை, இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்ததான முறைமைகளை உங்களுக்கு எடுத்து கூறி இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த விசேஷித்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நானும் நீங்களும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கவும், நாம் ஸ்தோத்திரிக்கவும், நாம் கர்த்தருடைய பாதத்திலே வாக்குத்தத்தங்களோடு கூட அமர்ந்திருக்கவும் தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், எங்களோடு சேர்ந்து கர்த்தர் நம்முடைய தேசத்துக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை சுவியறியுங்கள். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமையிலே நம் தேசம் என்ற தலைப்பிலே வெளிவரும். தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இரவு 11 மணிக்கு காண தவறாதீர்கள். எழுந்தருளும் எழுந்தருளுவே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. சொல்லுங்க, எழுந்தருளும் எழுந்தருளுவே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. எழுந்தருளும் எழுந்தருளுவே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. சொல்லுங்க, எழுந்தருளும் எழுந்தருளுவே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே, எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே, எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளுவே. இன்று
சொல்லுங்க. எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளுமே என்று எழுந்தருளும் என்று எழுந்தருளும் எழுந்தருளுமே என்று எழுந்தருளும் எழுந்தருளும் சொல்லுங்க. எழுந்தருளும் எழுந்தருளுமே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. சொல்லுவோம். எழுந்தருளும் எழுந்தருளுமே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளுமே என்று எழுந்தருளும் எழுந்தருளுமே. சொல்லுங்க. எல்லாரும் வாயிலை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது எழுந்தருளுவார் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய அதிசயம், பெரிதான வல்லமையோடு. ஓ ஹalleluya. ஓ ஷபரகரப. எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளுமே இன்று எழுந்தருளும் எழுந்தருளுமே எழுந்தருளும் எழுந்தருளுமே இன்று எழுந்தருளும். எஸ் ஹalleluya. உடைந்து போன எந்த உள்ளத்தை காயம் கட்ட நீர் எழுந்தருளுமே. உடைந்து போன எங்கள் உள்ளத்தை நீர் காயம் கட்ட என்று எழுந்தருளுமே. உடைந்து போன எங்கள் உள்ளத்தை என்று காயம் கட்ட நீர் எழுந்தருளுமே. எழுந்தருளும் எழுந்தருளுமே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. சொல்லுங்க. எழுந்தருளும் எழுந்தருளுமே எங்கள் ஆவியான அன்பு தெய்வமே. எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளுமே. இலங்கை தேசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போற மகத்துவமான காரியங்களை குறித்தும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணவும், தேசத்துக்காக ஜெபிக்கவும், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கவும் இந்த நேரத்தை நாங்கள் பாவிக்க முற்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்பட்டு இந்து சமுத்திரத்திலே மிகவும் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற தேசம். இந்த தேசம் தேவனாலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியானது உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, தேவ மனிதர்கள், தேவ ஜனங்கள் எந்தெந்த நாட்டிலே வசிக்கிறார்களோ அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. பல சூழ்நிலைகள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் தேசங்களிலே காணப்பட்டாலும் அந்த தேசம் தேவனுடைய ஜனங்களினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களின் நிமித்தம் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய தேசமாகிய இலங்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த ஆசீர்வாதம் தேவனாலே எப்படி கடந்து வந்தது, அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியிலே தேவன் என்ன திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய தேசத்துக்காய் வைத்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு காண்பிக்க முயல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க போகிறீர்கள். எங்களோடு சேர்ந்து தேசத்தை தேவனுடைய பாதத்திலே கொண்டு வர போகிறீர்கள். எங்களோடு சேர்ந்து தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள்
ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ யாருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாயோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த குடும்பங்களை, எந்தெந்த மனிதர்களை, எந்தெந்த தேசங்களை ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேசம் தேவனுடைய பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்படும் போது நிச்சயமாகவே தேசத்தின் வேதனை நீங்கும், தேசத்தின் கண்ணீர் நீங்கும், தேசத்திலே இருக்கிற வறுமை நீங்கும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடுமுரடானவைகள் சமபூமியாகும். தேவன் மலைகளை நிர்மூலமாக்கி சமபூமியாக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். யாக்கோவே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்குவாய், காய்த்து கனிதருவாய், பூமியெல்லாம் விளங்குவாய், பூமியெல்லாம் கனிதருவாய், பூமியெல்லாம் ஆசீர்வாதமாவாய் என்று சொன்ன அந்த மகிமையான தேவ வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய தேசம் வெகு சீக்கிரத்திலே இந்த பூமியெல்லாம் மகிமையை கொடுக்கும், இந்த பூமியெல்லாம் கனிகளை கொடுக்கும், இந்த பூமியெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும். ஆகவே இந்த நாளிலே நிச்சயமாகவே நாங்கள் தேவனுடைய பாதத்திலே தரித்திருந்து இந்த தேசத்தின் நன்மையை ருசிப்போம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.